ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஏ அகாடமிலேருந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷனும் அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஜேஇ மெயினோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும், என்ன ரேங்கிங்ல இருக்கீங்கன்னு தெரியும். அதே மாதிரி அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நல்லபடியாக எழுதி வச்சிருப்பீங்க. உங்களோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்துருச்சு. உங்களோட மார்க் என்னன்னு நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க, சரிங்களா? அது ரேங்கிங் வந்து நம்மளுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்மளுக்கு வருது. அதை வச்சு நம்ம என்ன ரேங்கிங்ல இருக்கோம்னு நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதை வச்சு அடுத்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணணும்னு அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம், சரிங்களா? ஓகே, இது அஃபிஷியலாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வாட்டி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஐஐடி கான்பூர் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணாங்க, இந்த வாட்டி ஐஐடி கான்பூர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் வந்து May 18 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க டேட்டில் நம்மளுக்கு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் நல்லபடியாக வந்துருச்சு, சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ரேங்கிங் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. நம்மளுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து மண்டே வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜேஇ அட்வான்ஸோட ரேங்கிங் வரப்போகுது. மார்க் என்ன, ரேங்க் என்னன்னு வரப்போகுது, ஓகேவா? அதே மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. 3ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிலேருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே கவுன்சிலிங் வெப்சைட்டில் நம்மளுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டியை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் இந்தியாவில் இருக்க 127 இன்ஸ்டியூட்டு, அதில் யாரும் பார்த்தீங்கன்னா 23 ஐஐடிஸ், 31 என்ஐடிஸ், ஒரு ஐஐஇஎஸ்டி, அப்புறம் 26 ட்ரிபிள் ஐடிஸ், 46 கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இவங்களோட காலேஜோட சீட்ஸ் என்ன, மேட்ரிக்ஸ் என்ன, சீட் மேட்ரிக்ஸ் என்ன எல்லாமே இனிமேட்டு டிஸ்பிளேல நம்மளுக்கு 1 by 1 நம்மளுக்கு வரும், ஓகேவா? இது இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் படி பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஜூன் 3ஆம் தேதி நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் மாதம் நம்மளுக்கு 12ஆம் தேதி வரும். இது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆஃப் மார்க் சீட் அலோகேஷன் வந்துடும். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் கொடுத்துருக்கோம், என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சீட் அலோகேஷன் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி ஜூன் மாதம் 11ஆம் தேதி சீட் அலோகேஷன் 2 வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி வருது. அடுத்தது இன்கேஸ் இதில் வந்து நம்ம பிடிக்காத டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு, இல்லாட்டி மாற்றி பண்ணிட்டோம், தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா சீட் அலோகேஷன் 2ல வேணா மாற்றிக்கலாம், சரிங்களா? இன்பிட்வீனில் நம்ம மாற்றிக்க முடியும். இது ஒரு வாட்டி பண்ணாதான் உண்டு, அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் 1 டைம் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் ஷெட்யூலில் மாற்ற முடியாது. அதனால் ஸ்டூடெண்ட் இதை பண்ணும் போதே ரொம்ப ரொம்ப தெளிவாக கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உண்டு. இதில் காலேஜ் வேணும்னா காலேஜஸில் இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், இல்லை டிபார்ட்மெண்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலேஜ் சூஸ் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? ஓகே, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் தான் நடந்துருச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 6 வரைக்கும் இந்த வாட்டி கொண்டு போயிருக்காங்க. அது ரவுண்டு 6ல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐஐடிஸ் மட்டும் கொண்டு போயிருக்காங்க. ரவுண்டு 5ஓட நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடிஸும் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரிபிள் ஐடிஸ் வந்து முடிஞ்சிருது, சரிங்களா? ரவுண்டு 6 போன வாட்டி கிடையாது. இந்த வாட்டி ரவுண்டு 6 ஃபைனல் ரவுண்டு வந்து ஃபார் ஐஐடிஸ்க்காக தனியாக வந்து இந்த வாட்டி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த டேட்டில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் முடிகிறது வந்து ஜூலை 22 நம்மளுக்கு முடியுது, சரிங்களா? ஜூலை 23 வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி எதுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துடுது. அதனால ஸ்டூடெண்ட் இந்த வாட்டி பண்ணுறத ரொம்ப தெளிவாக பண்ணணும், எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. இந்த ப்ராசஸ் பண்ணி காலேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வரப்போகுது. அதனால காலேஜை சூஸ் பண்ணுற விஷயங்கள், சாய்ஸ் ஃபில் பண்ண போது ரொம்ப தெளிவாக பண்ணணும். ஏதாச்சும் ஒன்றை மாற்றி பண்ணால் கூட எல்லாமே மாறி போயிடும். அதை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால கிடைச்சதை போய் சேர்ற மாதிரி போயிடும். மார்க் எடுத்தும் கிடைச்சதை போய் சேர்ற மாதிரி போயிடும். அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும், சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது பிஸ்னஸ் ரூல். இந்த பிஸ்னஸ் ரூலில் நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்குரிய ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட்டில் கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு,
சர்டிஃபிகேட் ஆஃப் ஆதார் கார்டு ஆர் பர்த் சர்டிஃபிகேட். இது மூணுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். மூணுமே வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபர் சைடு. ஓகேவா? அடுத்தது வந்து கிளாஸ் 12th மார்க் ஷீட். ரெண்டாவது வந்து கிளாஸ் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து மூணாவது வந்து அட்மிட் கார்டு ஆஃப் ஜேஇ 2025. அட்மிட் கார்டு வந்து ஜேஇயோடது வேணும். செக்ஷன் 1 எழுதினாலும் சரி, செக்ஷன் 2 எழுதினாலும் சரி, இல்லை ரெண்டுமே எழுதினாலும் ரெண்டோட அட்மிட் கார்டு கண்டிப்பாக வேணும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து நாலாவது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட். கேட்டகரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்சி எஸ்டி வந்து ஒன் டைம் நீங்கள் எடுத்துட்டாலே போதும். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதுவே போதும். அது ஆல் ஓவர் இந்தியா சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதில் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி என்சிஎல். அந்த ஓபிசி என்சிஎல் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இது 4மே வந்து இந்தியாவில் வந்து ஓபிசின்னு, தமிழ்நாட்டில் இருந்து ஓபிசின்னு வருவீங்க. அதனால அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக எடுத்துக்க பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ். இந்த இடபிள்யூஎஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் கேட்டகரி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். அவங்க நம்ம சேலரியோ இல்லாட்டி ஃபினான்ஷியலில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அவங்க கொடுத்துருக்க லிமிட்டில் நம்மளுக்கு அது கம்மியாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னு ஒரு கோட்டா இருக்குது. அதனால அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கு. அது யார் யாருன்னா ஓபிசி என்சிஎலும் இடபிள்யூஎஸும் ஏப்ரல் 1 அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சிருக்கணும். அதனால ரொம்ப முக்கியமானது இந்த விஷயம். அதனால ஸ்டூடெண்ட் வந்து ஓபிசி என்சிஎலும் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்டும் இது 1 அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சவங்க கண்டிப்பாக புது சர்டிஃபிகேட் தான் வேண்டும். ஓகேவா? என்னைக்குள்ள வேணும்? நம்மளுக்கு ஜூன் மாதம் 14 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் வருது. அதுக்குள்ளேயும் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். பிஃபோர் ஜூன் 10 இந்த சர்டிஃபிகேட் உங்க கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபர் சைடு இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல. புரியுதுங்களா? ஓகே ஓகே. அடுத்த விஷயம் நம்மளுக்கு ஃபோர் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. 5th ஆப்ஷன் என்னன்னா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க ஜோசால கொடுத்துருக்க ஃபார்மேட் படி நம்மளுக்கு பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இது 5th ஆப்ஷன். அடுத்த 6th ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40% டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஸ் தென் 40% யாராச்சும் இருந்தீங்கன்னா அதுக்கு தனி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு பிடபிள்யூடி கோட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2-3 சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டிசேபிலிட்டி இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தா தான் உங்களுக்கு சேஃபர் சைடு. புரியுதுங்களா? அதை கரெக்டாக சேவ் பார்த்துங்க. அடுத்தது 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட பேங்க் செக்கு காப்பி, கிராஸ்டு பேங்க் செக்கில் இருக்கிறத கிராஸ் பண்ணி உங்க கையெழுத்து போட்டுருக்கணும். அது கையெழுத்து போடாலும் சரி கிராஸ் செக்னு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இமேஜ் ஆஃப் பாஸ்புக் ஆஃப் இது எதுனா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ் கண்டிப்பாக தேவை. ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். எது உங்கள்ட்ட இருக்குன்னு பார்த்துங்க. இது யார் இது இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் சேஃபர் சைடு, இல்லாட்டி பேரண்ட்ஸ் சைடு. இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து இதுல இருந்து லெஃப்ட் ஆகிறாங்க, நாங்கள் ஃபீஸ் கட்டிட்டோம் ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு வேணாம், இந்த இது காலேஜ் வேணாம் அப்படின்னா ஸ்பெஷல் லோனில் தான் அட்டென்ட் பண்ண போகிறோம் இல்லாட்டி வேணாம் அப்படின்னு அழைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபண்டை ரீஃபண்ட் வாங்குறதுக்காக, அந்த ஃபீஸ் கட்டினதை ரீஃபண்ட் வாங்குறதுக்காக இந்த பேங்க் பாஸ்புக்கு இல்லாட்டி செக்கு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அனெக்சர் 7ல் இருக்க ஷீட்டை வந்து எல்லாரும் பிரிண்ட் அவுட் போட்டுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யார் வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண போகிறாங்களோ எல்லாருமே இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்ல கிரீன் இங்க்ல கையெழுத்து போடுற ரெஜிஸ்டர்டு டாக்டர்கிட்ட போய் இது வாங்கி வச்சிருக்கணும். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது 9th ஆப்ஷன் வந்து ஓசிஐ. அது வந்து பாஸ்போர்ட் ஆர் சிட்டிசன்ஷிப் வேற அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரில இருந்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ அப்ளிகபிள்னா இந்த இதை டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சிருக்கணும். புரியுதுங்களா? இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் அப்ளை பண்ண போறவங்களும் சேம் திங், நம்மளுக்கு ஐஐடிஸ் அப்ளை பண்ண போறவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர், பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஐஐடிஸ் போனவங்களுக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஜூன் 10 இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சேஃபராக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். புரியுதுல எல்லாருக்கும்?
இந்த விஷயத்த கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தில் யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங்கில் சீட்டு கிடச்சிருச்சு, சீட்டு அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சேஃபர் சைட் அதே மாதிரி இதை வச்சு அப்லோட் பண்ணி நம்ம காலேஜில் இடத்த பிடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு யார்ட்டையும் பணம் கொடுக்கவோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யாருக்கு ரெக்கமெண்டேஷன் சீட்டோ கிடையாது. இது ஓப்பன் இந்தியா. சரிங்களா? ஓப்பன் கோட்டா, ஓப்பனாக இது வந்து கவுன்சிலிங்கில் ஓப்பன் இந்த வெப்சைட்டில் நடக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக யார்ட்டையும் எந்த விஷயத்துக்காகவும் பணம் கொடுத்தோ எந்த விஷயத்துக்கும் ஏமாந்துடாதீங்க. அதனால ஸ்டூடெண்ட் கரெக்டாக இதை பண்ணுங்க. 1க்கு 2 வாட்டி உங்கள் லாகின் செக் பண்ணி நீங்களே 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க. எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க. கரெக்டாக பண்ணியிருக்கோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பாருங்கள். யாராச்சும் ஒரு ஆள் உட்காந்து வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டையும் கரெக்டாக பண்ணியிருக்கோம்னா ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைச்ச சீட்டு எதையும் கை விட்டு போயிடாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்? அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நம்ம அகாடமி இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணோம், ஏதாச்சும் ஹெல்ப்பிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கவங்க, நல்ல ரேங்கிங் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவோம். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா JEE எக்ஸாமினேஷன் மூலமா யார் யார் வந்து அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.